நான் என்னுடைய பள்ளி வயதில் ஒரு திரைப்படத்தை பார்த்தேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற ஒரு திரைப்படம். எம்ஜிஆர். இப்ப கூட அப்பப்போ டெலிவிஷன்ல அந்த படம் போடுவாங்க. அந்த படம் பார்த்தேன். படம் பார்த்துட்டு வந்துட்டோம். எனக்கு அப்ப அந்த வயதில் அதிகமாக படத்தை தாண்டி எதுவும் தெரியல. கல்லூரி நாட்களில் படிக்கும் போது 1001 அரபிய இரவுகள் என்று அரபு நாட்டினுடைய மிகப்பெரிய கதை தொகுதியை படிக்கிறேன். அந்த கதை தொகுதியில் ஒரு கதை தான் அலிபாபாவும் 40 திருடர்களுடைய கதை. அந்த கதை பாக்தாத் நகரத்தில் நடக்கிறது. தமிழ் சினிமா பார்க்கும்போது நமக்கு பாக்தாதும் தெரியாது. இன்றைக்கு அங்க போர் நடக்குது. இஸ்ரேலுக்கு பெரிய போர் நடந்துட்டு இருக்குது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில். அந்த கட்சி நாடுகளுடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கதை பாக்தாத்தில் நடக்கிறது. அலிபாபா வருகிறார், விறகு வெட்டியாக இருக்கிறார். அவருக்கு காசிம் என்ற ஒரு அண்ணன் இருக்கிறார். அண்ணன் தம்பிகள் இருவரை பற்றிய கதை அது. அந்த கதை 1001 இரவுகளுடைய கதை என்று தெரியாமலே நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். இந்த கதைக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த திரைப்படம் 18 முறை இந்தியாவில் வேற வேற மொழிகளில் படமாக்கப்பட்டது. எல்லா இந்திய மொழிகளிலும் இந்த படத்தை பண்ணிருக்காங்க. பண்ணப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அலிபாபாவாக இருப்பாரு, 40 திருடர்களாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த போன்ற 40 திருடர்களையும் நமக்கு தெரியும். நாமே நிறைய பார்த்திருப்போம். அது போன்ற ரகசிய துறைகளிலும் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியும், திறக்கத்தான் தெரியும். அந்த கதையில் ஒரு வசதியான அண்ணன், ஏழ்மையான தம்பி. வசதியான அண்ணன் வசதியான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு மாளிகையில் வசிக்கிறார். விறகு வெட்டியாக இருக்கக்கூடிய அலிபாபாவிற்கு கதையில் திருமணம் ஆகிவிட்டது. சினிமாவில் தான் அவர் காதலிப்பார். கதையில திருமணம் ஆயிடுச்சு, மனைவி இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடிய விறகு வெட்டி. அவர் ஒரு நாள் கழுதைகளோடு விறகு வெட்டி திரும்பி வரும்போது திருடர்கள் குகைக்கு போறதை பார்க்கிறார். திருடர்கள் குகையை ஒரு ரகசிய சொல்லால் திறக்கிறார்கள். உள்ள போகிறாங்க, குரலை வைத்துட்டு வெளியே போறதை பார்க்கிறார். இன்னைக்கு நாம கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு போட்டுருக்கோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே முதல்ல ஒரு பாஸ்வேர்டு போட்ட கதவையே அவர்கள் செய்துட்டாங்க. ஓபன் சிசாமி, திறந்துட்டு சிசிஐன்னு தமிழ்ல அதை மாத்திருக்கிறார். அந்த சொல்லை சொன்னால் கதவை திறந்துருமா? அதை காட்டுவார்கள் ஒரு காட்சியில். கீழே கதவை சுழற்றி திறப்பார்கள். அப்படி திறந்து மூடுகிற ரகசிய கதவின் உள்ளே சென்று தேவையான பொருட்களை எல்லாம் அலிபாபா பார்க்கிறார், எடுக்கிறார். அரேபிய கதையில் அதில் ஒரு அழகான வரி இருக்கிறது. அங்கு பொன்னும் வைரமும் மலை மலையாக குவிந்து கிடந்தன. ஆனால் அலிபாபா தன் தேவைகளுக்கான அளவு மட்டும் பொன்னை எடுத்துக்கொண்டார். திருடர்களிடமிருந்து திருடும் போதும் கூட ஒரு அறத்தை கடைபிடிக்கணும் போல இருக்கு. அவரும் அழிட்டு வந்துடலாம், எல்லாம் திருட்டு போறது. அவர்கள் கணக்கு பார்க்க முடியாது. ஆனால் 2 கழுதைகள் அதுல சுமக்கிற பொது அளவிற்கு தேவையான தங்கத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். பொருட்களை எல்லாம் கொண்டுட்டு போகிறார். வீட்டுக்கு போன உடனே அலிபாபாவினுடைய மனைவி கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு எங்க போய் கொள்ளையடிச்சுட்டு வந்த அப்படின்னு. இல்லம்மா, ஒரு தொகையில் நடந்தது, எல்லாத்தையும் சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது ஒரு குற்றம், உன்னை பிடித்து போயிடுவாங்க, ஜெயிலுக்கு போயிடுவா. ஜெயிலுக்கு போட்டா நம்ம வாழ்க்கை அவ்வளவு. இந்த ஆசை வேண்டாம், இந்த பணம் வேண்டாம், எல்லாவற்றையும் திருடே கொடுத்துரு. இல்ல இதை வைத்துக் கொண்டு சில நல்ல காரியங்கள் செய்யலாம் நினைக்கிறேன், வைத்திருக்கிறேன். இவர்களுக்கு எவ்வளவு தங்கம் கொண்டு வந்தார்கள் என்று பிரித்து பகுத்து அறிய தெரியாது. அதனால என்ன செய்தார்களா, அந்த தங்க நாணயத்தை எடை போடுவதற்காக ஒரு தராசு வேண்டும் என்று தராசு வாங்க போனாங்களாம். அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள். ரூபாய் நோட்டை நிறைய பேருக்கு என்ன தெரியாம 1 கிலோ 2 கிலோ என்று ரகசியமாக இரவில் எடை பார்ப்பார்கள் என்று கிராமத்துல சொல்லுவாங்க. அண்ணன் வீட்டில் போய் தராசு வாங்கி தராசை தங்க காசுகளை அலிபாபா எடை பார்க்கிறார். அதெல்லாம் படத்துல வராது, கிடையாது, கதையில் இருக்கிறது. எடை பார்த்து விட்டு எவ்வளவு எடை இருக்கிறதோ அவ்வளத்தையும் பார்த்து என்ன செய்யறாருன்னா எல்லாவற்றையும் மண்ணுக்கு கீழே புதைத்து விடுகிறார். நிறைய பழைய தலைமுறையில் வீட்டு பொருட்களை எல்லாம் இப்படி மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு தாத்தாவும் மண்ணுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பொருட்கள் எங்கே போனது என்று யாருக்கும் தெரியாது, யாருக்கும் அதிர்ஷ்டம் மாட்டேங்குது. அவர் போன போது அந்த காசிம் என்று அழைக்கப்படக்கூடிய பணக்கார அண்ணனுடைய மனைவி ஒரு தந்திரம் செய்திருக்கிறார். இந்த தராசு தட்டில் ஒரு மெழுகை ஒட்டி இருக்கிறார். எந்த பொருளை நீங்கள் எடை போட்டாலும் அந்த மெழுகில் ஒட்டிக்கும். அவள் தராசில் தங்க நாணயங்களை எடை போட்டிருக்கிறார் உங்கள் தம்பி என்ற அண்ணனிடம் சொல்லி, நீங்கள் எல்லாம் எண்ணி செலவிடுகிற ஆளாக இருக்கிறீர்கள், உங்கள் தம்பியோ தராசில் நிறுத்து பொற்காசுகளை செலவிடுகிற மனிதனாக இருக்கிறார் என்று சொன்ன உடனே அண்ணனுக்கு நம்ப முடியல. ஏன் தம்பியா? இந்த பாரு பொற்காசு, ஒரு நாணயம் ஒட்டி இருக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, அப்படியா, என் தம்பியை நேரில் போய் கேட்கிறேன்னு கேட்கிறார். தம்பி உண்மையை சொல்கிறார். தம்பி போன அதே குகைக்கு போய் அண்ணன் குகையிலிருந்து வெளிவருகிற அந்த சொல் தெரியாமல் உள்ளேயே இறந்து போயிட்டார். இது அந்த கதை. இந்த கதையை நமக்கு தமிழ்ல வரக்கூடிய இதே திரைப்படம் போலவே தான் மூலத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது.
1001 இரவுகள்ங்கிற இந்த கதையை உலகத்தினுடைய எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழிலும் கூட ஆலை நடராஜன் என்பவர் 1001 இரவு கதைகள் என்ற தொகுதியாக வெளியிட்டு 10 தொகுதிகளுக்கு மேலாக வெளியிட்டிருக்கிறார். ஒரே பெரிய 1001 இரவுகள் என்ற ஒரு பெயர்ல பெரிய எழுத்து கதை கூட உண்டு. தமிழையும் முழுமையாக இங்கே வாசிக்க முடியவில்லை. இந்த கதை உண்மையில் 1001 இரவுகள் தொகுப்பில் உள்ள கதை தானா, சேர்த்துட்டாங்களா? ஏன்னா நிறைய கதைகளை ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு புத்தகத்தோட சேர்த்துருவாங்க. இப்ப கூட நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பிடிக்கும் என்றால் நம்ம சாக்ரட்டிஸ் எழுதிடுவோம். அவர் சொன்னாரோ இல்லையோ சாக்ரட்டிஸ் பேர்ல ஏராளமான பொன்மொழிகள் இருக்கு. அப்படி யாரோ ஒருவர் இந்த கதையை சேர்த்து விட்டு இருக்கக்கூடும். அந்த கதையினுடைய அமைப்பில் இந்த கதை பொருந்தவில்லையே என்று தேடி பார்த்தேன், படித்தார். 18ஆம் நூற்றாண்டில் கேலண்ட் என்ற ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் அவர்தான் இந்த கதையை 1001 இரவுகளில் சேர்த்திருக்கிறார். ஒரு சிரியாவில் இருந்து வந்த ஒரு கதை சொல்லி இந்த கதையை சொன்ன உடனே நல்ல கதையா இருக்கு, அந்த பெட்டிகளையும் போட்டுருவோம் என்று 1001 கதைகளுக்குள்ளாடியே போட்டுட்டார். எங்கோ ஒரு பிரெஞ்சு மொழிபெயர்ப்பில் வந்த கதை நாம பார்க்கிற நம்ம ஊர் தியேட்டர்ல, ஒரு டூரிங் தியேட்டர்ல மாலை நேரம் பார்க்கிற இந்தியா படம் வரைக்கும் வந்துருச்சு. அப்படின்னா அந்த புத்தகம் எத்தனை நாடுகளை, எவ்வளவு கதைகளை, எவ்வளவு கடந்து. இந்த கதையில் எனக்கு பிடித்தமானது என்னன்னா, அந்த வரக்கூடிய திருடர்கள் எண்ணெய் வாங்குபவர்களாக வருவார்கள். எண்ணெய் இடிப்பாய்களோடு எண்ணெய் இயக்கக்கூடியவர்களாக வருவார்கள். இன்றைக்கும் திருடர்கள் எண்ணெய் திருடுவர்களாகத்தான் வருகிறார்கள். எண்ணெய் திருடுவதுதான் அவர்களுடைய நோக்கம். அவர்கள் எந்த தேசத்திலிருந்து வருகிறார்கள் என்று நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் எண்ணெய் பீப்பாக்களோடு தான் அந்த திருடன் வருவான். எண்ணெய் பீப்பாக்களை எல்லாம் மார்ஜியானா மலை பாறையிலிருந்து உருட்டி விடுகிற அந்த படத்தினுடைய காட்சி கூட இருக்கிறது. இப்போ ஒரு கதை, நமக்கு தெரிந்த கதை, நாம் பார்த்த கதை. அநேகமாக எல்லோருக்கும் அலிபாபா என்றாலே அந்த படம் தெரியும், கதை தெரியும். குழந்தைகள் கூட அதை காமிக்ஸா பிடிச்சது. ஆனால் எங்கேயோ ஒரு 1001 இரவுகள் கதையில் இருந்து தொடங்கி உலகம் முழுவதும் சென்று அங்கெங்கு இருந்து மாறி 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 ஒரு தமிழுக்கு வந்து, தமிழில் திரைப்படமா இருக்கு, தெலுங்குல, இந்தியில, உருதுல எல்லா மொழிகளுக்கும் வந்திருக்கிறது என்றால் ஒரு படைப்பு. அந்த மொழிக்கு உரியது மட்டுமல்ல, ஒரு சிறிய கதை சொல்லியால் இந்த கதை சொல்லப்பட்டது என்று கேலண்ட் எழுதினாலும் கூட அந்த கதை 1001 இரவுகளில் சேருகிறது, உலகம் முழுக்க பயணம் செய்து. அப்படின்னா ஒரு புத்தகம் இப்படித்தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு எதன் வடிவாகவோ வழியாகி பயணம் செய்து வேறு வேறு மனதை, வேறு வேறு மக்களை, வேறு வேறு தலைமுறைக்கு போய்கிட்டே